ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். மீண்டுமாக இந்த வேத பாட வகுப்புக்கு தேவன் நம்மை அழைத்து வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் கவனம் செலுத்தவிருக்கின்ற பாடம் கற்றல், கற்றதை மறத்தல், மறுபடியும் கற்றல். இதுதான் என்னுடைய தலைப்பு. லேர்னிங், அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங். கற்றல், கற்றதை மறத்தல், மறுபடியும் கற்றுக்கொள்ளுதல். இதுதான் என்னுடைய தலைப்பு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே இப்படி வசனத்தை கொண்டு எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த நோக்கத்தோடு இந்த வேத பாட வகுப்புக்கு நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. கர்த்தாவே, கற்றவை கைமண அளவுதான் கர்த்தாவே, ஆண்டவர் கையளவுதான் கர்த்தாவே. ரொம்ப கொஞ்சம் தான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் கூட நாங்கள் இந்த வேத பாடத்திற்கு வந்ததினாலே எங்களுடைய கற்றலிலே ஒரு பகுதி நாங்கள் கூடுதலாக அதிகரிக்க, ஆண்டவரே, கூடுதலாய் கற்றுவிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வேத பாட வகுப்பை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளிலே நீர் என்னத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவற்றை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கற்றுக்கொண்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கற்றதை மறக்க வேண்டியதை மறந்துவிட்டு இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள, கூடுதலாய் கற்றுக்கொள்ள, மறுபடியும் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கற்றலின் ஆவியை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாலை நேரத்தில் எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆழங்களிலே நான் வளர வேண்டும் என்ற வாஞ்சை அதிகரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவனிடத்திலே அது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஆசை, ஆவல் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடையே, குறிப்பாக கிறிஸ்தவர்களிடையே அதிக குறைவாக இருக்கிறது. காரணம், கற்றுக்கொள்கிற காரியங்களுக்கு எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கற்றுக்கொள்வதற்காக நாம் அதிகமாக முயற்சி எடுப்பதில்லை. பொதுவாக ஒரு சுவிசேஷ கூட்டம் இல்லாவிட்டால் ஒரு எழுப்புதல் கூட்டம் என்று சொன்னால் அதற்கு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் வந்து சேரும். ஆனால் வேதத்தை போதிக்கின்றோம், வேதத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற வேத பாட வகுப்புகளுக்கு அதிகமான பேர் வருவது கிடையாது. அதற்கு அதிகமான கூட்டத்தையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எதிர்பார்த்தாலும் நாம் அதில் ஏமாந்து போகின்றோம். ஆனால் வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்திலே நான் வளர வேண்டும் என்ற வாஞ்சை கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக அதிகமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஒரு முறை ரெண்டு பேர் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடுவதற்காக அமெரிக்காவில் இருந்து லத்தீன் அமெரிக்க பகுதியிலே விமானத்திலே பறந்து சென்று ஒரு காட்டு பகுதியிலே வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி சென்றார்களாம். அப்படி வேட்டையாட சென்ற போது அவர்கள் வேட்டையாடி விட்டார்கள். வேட்டையாடி விட்டு ஒரு விமானி வந்து அவர்களை விமானத்திலே அந்த காட்டு பகுதியில் இறக்கி விட்டு வேட்டையாடி விட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறமாய் நான் வருகின்றேன், உங்களை ஏற்றிச் செல்கிறேன் என்று சொன்னானாம். அதே விதமாக அவர்கள் வேட்டையாடி விட்டார்கள். ஒரு வாரத்துக்கு பின்பாக வேட்டைக்காரன் வந்து அவர்களை ஏற்றிச் செல்ல வந்த போது இந்த வேட்டையாடினவர்கள் சொன்னார்களாம், 5 மான்களை நாங்கள் வேட்டையாடி இருக்கிறோம், அதோடு நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். We are two people and we have 5 deers. 5 மான்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம், இவற்றை ஏற்றிச் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அந்த விமானி சொன்னானா, நான் உங்களை ஏற்றிச் செல்ல முடியாது, காரணம் கனம் அதிகமாயிருக்கும், வெயிட் அதிகமாயிருக்கும் போது விமானம் வந்து 5 மான்களையும் உங்கள் 2 பேரையும் என்னையும் சேர்த்து இந்த விமானம் தாங்காது, இது எந்த அளவுக்கு போய் பத்திரமாய் போய் சேருமோ என்று சொல்லி சொன்ன போது அவர் சொன்னார்களாம், கடந்த ஆண்டு விமானி எங்களை ஏற்றிச் சென்றான், இதே விதமாக 5 மான்கள் வைத்திருந்தோம், நாங்கள் 2 விமானி இருந்தோம், 2 வேட்டைக்காரர்கள் இருந்தோம், ஆகவே 5 விமானிகள் 2 நபர்கள் 7 பேரை ஒரு விமானி ஏற்றி சென்ற போது நீ ஏன் ஏற்றி செல்லக்கூடாது என்று அவரிடத்திலே கேட்டார்களாம்.
அப்பொழுது விமானி ரொம்ப நேரம் வாதித்து விட்டு, சரி நான் செய்கிறேன், கடந்த ஆண்டு நடந்ததே, ஆகவே இந்த வாரம் செய்யலாமே என்று சொல்லி அவர்கள் 2 பேரையும் ஏற்றிக்கொண்டு 5 மான்களையும் ஏற்றிக்கொண்டு வேகமாக விமானம் சென்றதாம். விமானம் போய் கொண்டிருந்த போது ஒரு பகுதிக்கு வந்த போது, ஒரு மலை பகுதி வந்த போது விமானத்தை சற்று மேலே உயர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது விமானி முயன்ற போது அவனால் ஏற்ற முடியவில்லையாம். காரணம், கனம் அதிகமாக இருந்தது. 5 மான்கள், 2 நபர்கள், ஒரு விமானி. ஆகவே மேலே ஏற்ற முடியாததுனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தானாம். கடைசியிலே விமானம் மலை பகுதியிலே பக்கத்திலே சைட்ல போய் மோதி விட்டதாம். மோதி விட்ட உடனே எல்லாரும் காயமடைந்தார்கள். பயங்கரமான விபத்து, யாரும் இறந்து போயிருப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த 2 பேருக்கு, வேட்டைக்காரர்களுக்கு காயம் மட்டும் ஏற்பட்டது, யாரும் சாகவில்லை, விமானியும் சாகவில்லை. அப்பொழுது இந்த வேட்டைக்காரன் ஒருவன் வெளியிலே வந்து விமானத்திற்கு வெளியில வந்து சொன்னானாம், எங்கே நாம் விழுந்து கிடக்கிறோம் என்று கேட்டபோது அடுத்தவன் சொன்னானாம், கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளான இடத்திற்கு 1 மைல் கிழக்கிலே தான் நாம் இருக்கிறோம் என்று சொன்னானாம். கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளான இடத்திற்கு 1 மைல் கிழக்கிலே தான் இருக்கிறோம். என்ன பாடம்? இதில் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? What is the lesson that we learn? பட்டும் திருந்தவில்லை. அண்ணன் சொல்கிறார், பட்டும் திருந்தவில்லை. கடந்த ஆண்டும் இதே விதமாக விபத்து நடந்திருக்கிறது. ஆனால் மீண்டுமாக அதே விதமாக அவர்கள் சென்று அதே விபத்தை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப கடந்த ஆண்டு நடந்த விபத்தில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சமயத்திலே 5 மான்களோடு அவர்கள் அந்த விமானத்திலே சென்றிருக்க மாட்டார்கள். பட்டும் திரும்பவில்லை. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் பட்டும் திரும்பாமலே இருக்கிறார்கள். படித்த பாடங்களுக்கு கீழ்ப்படியாமலேயே இருக்கிறார்கள். ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு அநேக விதமான பிரசங்கங்கள் மூலமாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் மூலமாக, வேதபாட வகுப்பின் மூலமாக, பல அனுபவங்கள் மூலமாக பல பாடங்களை அடிக்கடி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால், பட்டும் திருந்தாதவர்கள், அடி வாங்கியும் திருந்தாதவர்கள், இழப்பை சந்தித்தும் திருந்தாதவர்கள். வாழ்க்கையிலே ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக, இல்லாவிட்டால் வேலையிலே பிரச்சனையின் மூலமாக, சரீரத்திலே ஒரு நோயின் மூலமாக ஆண்டவர் சில சமயத்திலே சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் அப்படி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று கேட்டு பார்ப்பது கூட கிடையாது கிறிஸ்தவர்கள். வியாதி வந்ததா, எப்படியோ சோமாயிருச்சு, அவ்வளவுதான். ஆனால் அந்த வியாதி ஏன் வந்தது? அந்த இழப்பு வந்ததே ஏன்? அந்த இழப்பு வந்தது, இந்த கஷ்டத்தை கடவுளின் வாழ்க்கையை அனுமதித்தாரே, எதற்காக அனுமதித்தார்? இது மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கேட்பதே கிடையாது. ஆகவே விபத்துகள், அனுபவங்கள், சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஆனால் அதன் பின்னணியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பின பாடத்தை கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறார்கள். ஆகவே பாடத்தை கற்பிப்பதிலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? சில சமயத்திலே நான் நினைப்பதுண்டு, வேத பாடத்தை நடத்தி என்ன பிரயோஜனம் இருக்கிறது, வாழ்க்கையிலே மாற்றம் இல்லையே என்று சொல்லி கூட அடிக்கடி யோசிப்பேன். ஆகவே வேத பாடத்தை நிறுத்தி விடலாமா? கூடாது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கப்படும். எவ்வளவு அதிகமாய் வேதத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாய் பிரசங்கத்தை கேட்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமான போதனைகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேத பாட வகுப்புகளிலும் கேட்கிறீர்களோ, அவ்வளவு அதிகமாய் உங்களிடத்திலே கணக்கு கேட்கப்படும். எவ்வளவு கேட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்க மாட்டார், எவ்வளவு கேட்டவைகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்தீர்கள் என்று கட்டாயமாய் ஆண்டவர் ஒரு நாள் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார். ஆகவே கற்றுக்கொள்வது முக்கியம். ஆனால் எதற்காக ஆண்டவர் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் பின்னணியிலே ஆண்டவர் நமக்கு போதிக்க விரும்புகிற பாடத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவேதான் நீங்க எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கீங்களோ தெரியாது, ஒவ்வொரு வேத பாடத்திலும் பாடம் 1, பாடம் 2, செகண்ட் லெசன் அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டே போவேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பாடங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகிற நாம் இதற்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், இவற்றை மனதில் வைத்துக் கொள்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் இந்த தலைப்பிலேயே கற்றதை சில சமயத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு மறந்தல், அது மட்டுமல்ல மறுபடியும் கற்றல் என்ற தலைப்பில் இது முக்கியமான ஒரு பாடம் என்று நினைக்கிறேன். எனக்கு அதிக பயனுள்ளதா இருந்தது. இந்த வேத பாடத்தை நான் ஆயத்தம் பண்ண போது எனக்கு அதிகமாய் பிரயோஜனமாய் இருந்தது. எனக்கு ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் கற்றுக் கொடுத்தாரோ அவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நான் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நான் கற்றுக்கொள்கிற காரியத்தின் மூலமாக சில பாடங்களை
அறிந்து கொண்டு அது நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளிலே முதலாவது பாடம் என்ன, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளும்? முதலாவது பாடம் என்னவென்றால், கடந்த கால அனுபவத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த கால அனுபவங்களை இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முதல் பாடம். So never think an incident or an experience in your life or a loss or a disease in your life is an accident or it's a coincidence, but it is a divine opportunity for God to teach us a lesson. ஆண்டவர் தெய்வீக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கஷ்டம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுனுடைய வாழ்க்கையில, யோபு ஷீலாவுடைய வாழ்க்கையிலே, பைபிள் யோபுல இவங்க வாழ்க்கையிலே அவருடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, நோய் வந்தது. ஷீலாவும் யோபு உடனே பைபிளை திருப்புறாங்க. அவங்க வாழ்க்கையிலே, மகனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. அதிலிருந்து அவர்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்கள்? பெரிய பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். உங்களிலே சிலர் சில சமயத்திலே வேலையை இழக்கிறீர்கள், சில சமயத்திலே குடும்பத்திலே ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது, ஊரிலே யாராவது இறந்து போகிறார்கள் அருமையானவர்கள். அதிலிருந்து ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று கேட்டு பார்த்து அந்த பாடத்தை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நான் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நடைமுறையாக எப்படி பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், அந்த பாடங்களிலிருந்து எப்படி ஆண்டவர் நமக்கு போதனைகளை கொடுக்கிறார் என்பதற்கு நடைமுறையிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய பாடங்கள், அனுபவங்கள் மூலமாக ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Truth learned should become a part of our life and it should change the way we live. கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட வேண்டும். அது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கை முறையே மாற்றிவிட வேண்டும். ஒரு வாழ்க்கை முறையே மாற்றிவிட வேண்டும். ஒரு தொழிலிலோ அது ஒரு வேலையிலோ இழப்பு ஏற்படும் பொழுது அதனால ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று கேட்க வேண்டும். இப்படி சம்பவங்கள், அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அப்படியே அசால்ட்டா நான் போய்கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க விரும்பினாரோ அதை அவர் கொடுக்க முடியாமல் போய்விடும், நாம் கற்றுக்கொள்ள தவறிவிடும். எடுத்துக்காட்டா உங்கள் முன்பாக ஒரு நபரை வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சவுல் ராஜா இங்கே ஒரு யுத்தத்துக்கு வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்புறம் என்ன பண்ணா? அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அடுத்த வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் சித்தத்திலே நீர் வராததையும் பிலிஸ்தியர் மிக்பாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றான். அடுத்த வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். உனது தேவனாகிய கர்த்தர் உனக்கு குறித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் பொழுது பெரிய படை வருகிறது. சவுல் எப்படியாவது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று பெலிஸ்தியரை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் சாமுவேல் வர வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி